வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு பார்க்க போகிறது ஒரு டிஐஒய் சொல்யூஷன். வீட்டில் இருக்க கதவு, மரக்கதவு, ஜன்னல், அப்புறம் மர பீரோல், கட்டல் இந்த மாதிரி இருக்கிற மர திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஐஒய் சொல்யூஷன் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க. இது நம்ம டீ போட்டுட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருப்போம்ல டீ பவுட்ரு, அதை நம்ம இப்போ தூக்கி தூர தான் போடுவோம். அதை தூர போட வேண்டாம். ஓரளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுட்ரு ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்து வச்சது டீ போட்டுட்டு உள்ள அந்த சக்கை, அதோட வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வினிகர் ஒரு 50 ml to 75 ml வரை வினிகர் ஊற்றி ஒரு ½ an hourலேருந்து 1 hour வரை அதை அப்படி ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அந்த டீ பவுடரில் உள்ள அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த வினிகரில் நல்லா இறங்குச்சுன்னா தான் உங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சொல்யூஷன். 1 ஹவருக்கு அப்புறவு பாருங்கள், நல்லா அந்த இது ஃபுல்லாக டீயோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். டீ பவுட்ரு தனியாக, வினிகர் தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு டீ பவுட்ரு நம்ம மர திங்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு தான் இது நம்ம செய்கிறோம். மர ஜாமான்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டு இதில் நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் சேர்த்துக்க போகிறோம். சோடா உப்பு சேர்த்தோன்னா அது அந்த மாதிரி ஆகும். அதில் கொஞ்சம் அந்த நுரெல்லாம் ஆஃப் ஆகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம சோடாப்பு வினிகர் சேர்த்துருந்தோம்ல, இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓல்டு சாக்ஸு இல்லைன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்து இந்த கிளாத் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா காட்டன் கிளாத்து, ஓல்டு டிஷர்ட்டு, அந்த மாதிரி இதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. சாக்ஸு, மைக்ரோஃபைபர் கிளாத்தெல்லாம் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மர திங்ஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா தொடச்சி விட்டுருங்க. நல்லா க்ளீன் ஆயிடும். ஊற வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணாலே போதும். நல்லா க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி சாக்ஸு, மைக்ரோஃபைபர் கிளாத்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா க்ராச்சஸ் ஆகாது எந்த திங்ஸுமே. அதே மாதிரி அதில் இருக்க டஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். காட்டன் கிளாத்ஸை விட இந்த மாதிரி சாக்ஸு அந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத்லாம் நல்லா உங்களுக்கு க்ளீனாகவும் வந்துடும். எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் க்ளீனாக வந்துடும், ஒட்டி இருக்காது. நல்லா உங்களுக்கு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். டிஐஒய் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க மர திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். கதவு, ஜன்னல், வார்ட்ராப் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சொல்யூஷன், இந்த மாதிரி மர திங்ஸ்லாம் இந்த டிஐஒய் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு. Thank you for watching. Bye.